வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். என்னப்பா நிம்மதியா படுத்து தூங்கலாமா? ஏன்னா விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகப் போறாரு. நாளைக்கு நேரு ஸ்டேடியத்துல பதவி பிரமாணம் என்பது ஆளுநரின் மூலமாக நடக்கப் போகுது. எல்லாருமே சந்தோஷமான ஒரு செய்தி தான். விஜய் அண்ணாக்கு நல்லது தான் நடக்கப் போகுது. ஓகேவாப்பா படுத்து தூங்கலாமா? அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய செல்ல குட்டிகளை, அதாவது யங்ஸ்டர்ஸ், இங்க இருக்கக்கூடிய அம்மாமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நெறைய பேரு விஜய் அண்ணாக்காக வேண்டுனாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நெறைய பேர் வந்து சரியாவே தூங்கல. அந்த அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ், அந்த அளவுக்கு சோசியல் மீடியால வந்து வீடியோஸ் போடுறது, பிரார்த்தனைகளை வந்து முன்வைக்கிறது, அந்த இடத்துல அழுகை, எமோஷன்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருந்ததுங்க. எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் மழையெல்லாம் அடிச்சு, ஒரு சமநிலை நிலவும் பார்த்தீங்களா அமைதியா, அந்த மாரியான ஒரு சமநிலை. அந்த மாரியான ஒரு அமைதியான ஒரு நிலை. எல்லாம் ஓஞ்சு, "ஓகே நிம்மதியா படுத்து தூங்கலாம்டா சாமி" அப்படின்ற மாரியான ஒரு நிலை தான் இப்போ. ஏங்க இப்போ வரைக்கும் என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸு, என்ன ஒரு பிபி ஹை டென்ஷனு, எப்பா அதெல்லாம் சத்தியமா மறக்கவே முடியாதுங்க. ஸோ ரிசல்ட் சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வெளிய வந்ததா? வெளிய வந்தது பிறகு விஜய் அண்ணா போயிட்டு ஆளுநர்கிட்ட சொல்லி பதவி ஏத்துப்பாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தடவையா போனாரு. ஆளுநர் வந்து ஏத்துக்கல. அதுக்கப்புறம் பெரும்பான்மை காமிக்க சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து உள்ள வந்தாங்க. இந்த இடத்துல வந்து சிபிஎம், சிபிஐ இது போன்ற கட்சிகள் உள்ள வரப்போகுது அப்படின்ட்டு திருப்பியும் போயி ஆளுநர்கிட்ட வந்து பேச போனாரு விஜய் அண்ணா 2ண்ட் டைம்ல. ஸோ அப்பயும் அவர் வந்து சில முட்டுக்கட்டுகளை போட்டு, "இல்ல நீங்க பெரும்பான்மை காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் பதவி பிரமாணம் செய்வேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் அண்ணா வெளிய வந்து திருப்பியும் சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் கிட்ட வந்து பேசி, ஸோ அவங்க அதற்கு அதிகாரப்பூர்வமான அந்த சான்றிதழ்களை குடுத்த பிறகு, விசிகா நாங்க சப்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு 3வது அடியா போயிட்டு பேசும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து இல்லங்க நீங்க இன்னும் சர்டிஃபிகேட்ட வந்து கிளியரா கொண்டு வரல அப்படின்னு திருப்பியும் 3வது தடவையா நிராகரிக்கப்பட்ட பிறகு, இந்த இடத்துல வந்து என்ன மாரியான ஒரு பிக் டென்ஷனுங்க. இந்த மாரியெல்லாம் அலைஞ்சு அப்பா! ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விஜய் அண்ணாவ வந்து சேட் ஃபேஸா பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருக்காக எவ்ளோ பண்ணாங்க. ஸோ அந்த மக்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அது இந்த இடத்துல வந்து விஜய் அண்ணாவ பற்றி என்னடா ஆஹா ஓஹோன்னு பேசுறீங்க. இந்த மாரி நீங்க சோசியல் மீடியால பேசுறதால உங்களுக்கு வியூஸ் வருது. நீங்க காசு பார்க்குறீங்க. அதனால விஜய் அவர்களை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இந்த மாரி எல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட அரசியலுக்கு வந்தாரா? அரசியலுக்கு வந்தாரு. அவரை சுற்றி அவ்ளோ விமர்சனங்கள். நெறைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள், ஏகப்பட்ட பேர் அவர போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட ட்ரிகர் ஆகி, அந்த மனுஷன ஒருத்தர கூட வாடா, போடான்னு சொல்லி பேசல. தரைக்குறைவா பேசல. கேரக்டர் அசாசினேட் பண்ணல. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசல. அரசியலுக்கு என்ன தேவையோ அதை பத்தி தான் பேசுனாரு. ஸோ இந்த இன்ஸ்பைரின் காரணமாக தான் அந்த மனுஷனுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் நானு. ஸோ நான் சினிமா ரீதியாக நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேனா அப்படின்னு பார்க்கும்போது அது கிடையாது. நான் வந்து சினிமா ரீதியாக விஜய் அவர்களுக்கு ஃபேனே கிடையாது. நான் வேற ஒருத்தவங்களுடைய ஃபேன். பட் அவரை போன்று ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, அவ்ளோ உச்சத்துல இருந்துகிட்டு, இவ்ளோ சிம்ப்ளிசிட்டியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன வந்து பார்க்க முடியுமான்னு பார்க்கும்போது, அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாரியான ஒரு மனுஷன வந்து பார்க்கறதுக்கு. மக்களுக்கு ஒண்ணொன்னா துடிக்கிறாரு. எல்லாமே இருக்குங்க. இந்த மாரி நெறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. என்ன வேணா பேசிக்கோங்க. அத பத்தி ஐ டோன்ட் வரி. பட் இதுதான் ரீசன். இன்னொரு குவாலிட்டிய பத்தி சொல்றேன். அதாவது அந்த மனுஷன் சினிமா வாழ்க்கையில நுழைஞ்சதுலேருந்து அப்பலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க. "ஏன் இந்த மூஞ்செல்லாம் ஹீரோ ஆயிடுவானா? இந்த மூஞ்செல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சுருவாங்களா?" அப்படின்ட்டு அந்த விமர்சனங்களை அப்பலேருந்து தாங்கி, 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 "நீங்க பேசுறா நான் அந்த மாரி ஆயிடுவேனா?" அப்படின்ட்டு அவரு மனசுல அவருடைய தன்னம்பிக்கை ரொம்ப பெருசா வளர்ந்து, மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமானாரு. நெறைய படங்கள் ரிலீஸ் ஆனதுலயும் அவருக்கு வந்து பிரச்சனை வந்தது. ஒரு இடத்துலயும் துவண்டு போல, ஒரு இடத்துலயும் கஷ்டப்படல. அதற்கான ஸ்டெப்ஸ் என்ன? அந்த படங்கள எப்படி ரிலீஸ் பண்ண வைக்கலாம்? அப்படின்ட்டு அவருடைய அணுகுமுறைகளா இருக்கட்டும், இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு, ஸோ மக்கள் கிட்ட அவரு நடந்துக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலுங்க. ஒரு ஒத்த மனுஷன் எவ்ளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயம் தாங்க பயங்கர இன்ஸ்பிரேஷன், பயங்கர மோட்டிவேஷன். இந்த இடத்துல வந்து நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ விஜய் அண்ணா ஒரு முன் உதாரணம். இந்த மாரி நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய நெகட்டிவ் பீப்பிள் உன்னால முடியாது. இவன்லாம் பண்ணிடுவானா? நீலாம் இவ்வளோதான்டா, சப்படா, தற்குறி, மொக்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். எதையும் நம்பாதீங்க. நமக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அவன நம்புங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதனால தான் விஜய் அண்ணா வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் இந்த இடத்துல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ செம்ம இன்ஸ்பிரேஷன்ங்க அந்த மனுஷன். எப்படிங்க? எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்துக்கு அப்புறம் விஜய் அண்ணா அந்த இடத்த வந்து ஃபில் பண்றாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரங்களை வந்து பிடுங்கி அரசியல் களத்துல டிவிகே அப்படின்கின்ற ஒரு கட்சியை நிறுவி இப்ப சிஎம் ஆகி இதெல்லாம் எப்படி சொல்றது? இதெல்லாம் கனவா, நினைவா அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவ்ளோ பெரிய அரசியல் கட்சிகளை தோற்கடிச்சு
ஒரு கட்டத்துல அந்த 2 கட்சிகளும் ஒண்ணாக போகுது அப்படின்ற வேற இவ்வாறான பிம்பங்கள் வேற சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாரியெல்லாம் போயிருந்தது கண்டிப்பா இன்னும் இவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேச வேண்டியதுதான். இனிமேங்க இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து உன்னால முடியாது, நீ அத பண்ண மாட்ட, நீ தற்குறி, நீ வந்து ஒரு ஆளே இல்ல அப்படின்ட்டு நெறைய விமர்சனங்களை முன்வச்சாலும், நம்ம மனசு என்ன நினைக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதற்கு ஒரு பாடல் வரிகளே சிறந்த விஷயங்கள். "இன்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே." அந்த தலைவனே நீதான். நீ வைக்கிற நம்பிக்கை தான், நீ ஒரு தலைவனாக உன்னை வந்து மாற்றும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஜய் அண்ணா மாரி ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்புவோம். ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்மள வந்து பெரிய இடத்துல போய் கொண்டு போய் விடும். என்ன நடந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற அந்த அசட்டு தைரியம் தான் நம்மள வேற லெவல்ல ஆக்கும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.